ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் முன்னாடி நம்மளோட மொத்தம் 6 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 900 இந்த நம்பர்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு 15, 16, 96, 69 சரிங்களா. இந்த நம்பர்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 669 அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் தேதி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு நமக்கு. இந்த நம்பர் 3, 7, 4, 5 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 98, 89 அப்படி நம்பர் வரணும் சரிங்களா. ஸோ ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க சொல்லியிருப்பேன் சரிங்களா. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் 3, 7, 4, 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 98, 89 ஃபாலோயிங் நம்பர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ணி வின்னிங் பண்ணியிருக்கீங்க. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க கம்பல்சரி இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸ்லாம் எடுத்து வின் பண்ண பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்போது நான் உங்களுக்கு சொல்லி வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இதை வந்து எந்த நம்பர்ஸை வந்து நான் நிறையா ஃபாலோயிங் நம்பர்ஸ் இருக்குது, எதை நான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் பதில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 4 மாதம் கேப் விட்டு பார்த்துங்க சரிங்களா. 4 மாதம் கேப் விட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 007 இந்த இடத்துல 007 திரும்ப நமக்கு 4 மாதம் கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக சரிங்களா. கிராஸாக 768. இந்த 768க்கு அதுக்கு முதல் மாதம் இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள் சரிங்களா. 87 எடுத்து நமக்கு 768 அடிச்சிருக்காங்க. 87 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கேமில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே 07க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பரை விட்டுட்டு லாஸ்ட் நம்பர் விட்டு பாருங்கள் 70 அப்படிங்கிறது நமக்கு கேமில் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 3 நம்பரை விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. 11 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு 66 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 00 அடித்து அதுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 55 அடித்தாங்க. இப்போது 66 அடித்து அதுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அங்கே 00ங்கிறது ஏசி, பவர் பண்ண நம்பர் பிசி வச்சுருக்காங்க சரிங்களா. இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 66 வச்சுருக்காங்க. நமக்கு ஏசியோ அல்லது பிசியோ வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 11 சொல்லி வந்து அடித்தாங்க அப்படின்னா இங்கே உள்ள நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 669 சரிங்களா. அந்த இடத்துல நமக்கு 669 அடிச்சிருக்காங்க. அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அடிச்சிருக்காங்க 929. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 511 இருக்குது. இந்த 511 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 511 பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 7511 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 7511 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியும் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேராக தான் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க சரிங்களா. 57, 2 நாள் கேப் விட்டு 96, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 42 சரிங்களா. 57க்கு நமக்கு ஏசி 57, 96க்கு நமக்கு ஏசி 96, 42க்கும் ஏசி 42 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏசியில் 42 அப்படி நம்பர் அடித்தாங்க அப்படின்னா 42, இப்போ 57ங்கிறது திருப்பி 57 வந்திருக்கு. 96ங்கிறது திருப்பி நமக்கு 69 வந்திருக்கு. 42 திருப்பினா நமக்கு ஏசி 24 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 42 நமக்கு டேரெக்டாகவே வரலாம் சரிங்களா. வச்சுனா அப்படின்னா 424 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 511 424ங்கிறது சப்போர்ட் கார்டு நம்பர் தான் சரிங்களா. 511 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு நம்பர்ஸும் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 511 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் சரிங்களா. ஸோ இந்த டைமண்ட் பேட்டர்னில் நமக்கு டைமண்ட் பேட்டர்னில் 2 3 வாட்டி வந்துச்சு. போன டைம் வந்து பார்த்தா 51 அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்குது. இதுவும் நமக்கு எல்லா டைமும் நமக்கு அது மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. 2 4 5ஆவது நாள் 93 சரிங்களா. ஸோ இங்கேருந்து 2 4 5ஆவது நாள் 93. ஸோ அதே மாதிரி இதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 93. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 நாள் கேப்பு, 3 நாள் கேப்பு, இங்கே நமக்கு 1 நாள் கேப்பு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 693, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 930, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து
938 சரிங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா 93, 93 தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போது 2 டைம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபி 93 அடிச்சிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 93 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் அடித்தாங்க அப்படின்னா 793 அல்லது 693 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 693 அல்லது 793 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நேற்றுக்கு சொன்ன பேட்டர்ன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லியிருந்தேன். யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல. நேற்றுக்கு நான் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் பிசி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. நான் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லேயே வந்து சொல்லிட்டேன், பிசி மட்டும்தான் நான் 61 அப்படி நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நேற்றுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து. கமெண்ட் பாக்ஸில் இந்த நம்பர்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே ஃபுல் பேட்டர்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ உள்ள ஃபாலோயிங் நம்பருக்கு நமக்கு 9889 அப்படி நம்பர் இருக்குது. நான் கொடுத்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவங்க எடுத்து பாருங்கள். 3745 வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வரணும். அதே மாதிரி 900க்கு வந்தனக்கே ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு தெரில. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இருக்காதீங்க, கம்பல்சரி எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. நீங்கள் டெய்லி கெஸிங் ப்ளே பண்ணுறதுனாலும் சரி, ஒரு நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணணும். அப்போ உங்களுக்கு நான் ஒரு எந்த நம்பரை எடுத்து நான் ஃபாலோ பண்ணுறது, இத்தனை நம்பர் வருது அப்படிங்கிறத கேட்குறீங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம் தான் வச்சுங்க, எந்த சம்திங் இது ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஒருத்தர் வந்து இந்த ஊரில் இருக்கார், ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கார், ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கார், இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார். எல்லாருமே இவர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் சரிங்களா. இப்போது அவருக்கு பிடிச்ச நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணா நம்ம சொல்கிற பேட்டர்னில் மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ணணும் சரிங்களா. இவருக்கு சீக்கிரமாக வந்துடும். இவருக்கு கொஞ்சம் பக்கம், இவருக்கு கொஞ்சம் பக்கம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஆகலாம் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ, எந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மில் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பர்சனலாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 6 நம்பரில் 2, 3 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாளுக்குள்ளே நமக்கு வருது சரிங்களா. 40, 45, 90 அப்படிங்கிற நம்பர் வருது. இது இல்லாமையும் நீங்கள் ஏதாவது ஒரு மனசில் இந்த நம்பர்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கெஸிங்கில் சம்திங் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் மேட்ச் ஆகும்போது நீங்கள் அந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் யாருக்குமே மிஸ் ஆக போகிறது கிடையாது சரிங்களா. எல்லாருமே இந்த இடத்த வந்து சேரலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேர்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே ரீச் ஆக போகிறீங்க. இவங்களுக்கு வந்து 4 நாளில் அடிக்கலாம், உங்களுக்கு 10 நாளில் ஆகலாம், உங்களுக்கு 12 நாள் ஆகலாம், உங்களுக்கு 16 நாள் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் இடையில வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது சரிங்களா. நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் வரலாம் அப்படி நான் கொடுக்குறத வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. எத்தனை நாளுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உள்ளதே லாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அது வரைக்கும் ப்ளே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் டெய்லி கெஸிங்கை விட்டுட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்பல்சரி வின்னிங் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. நான் கொடுத்த எக்ஸாம் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலுமே ஏன்னா நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் வரலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம கொடுத்த ஃபாலோயிங் நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் வராமல் வந்திருக்காங்க, எல்லாமே வந்திருக்கு சரிங்களா. நாள் தள்ளி போனாலும் ப்ரோக்ராம் வந்துச்சு. நீங்கள் வந்து கம்பல்சரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்பல்சரி வின்னிங் இருக்கும். இப்போ அந்த 6 நம்பரில் 9000 அடிக்கிற கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வருது சரிங்களா. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா 96 அல்லது 69 உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்போ நமக்கு அடிச்சிருக்காங்களோ உடனே அந்த பேர்லேருந்து ஒரு பேர் நமக்கு கம்பல்சரி வின்னிங்ஸ் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், போன மாதம்லாம் பாருங்கள். இப்போது இதை நீங்கள் அந்த டைமில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வின்னிங் சரிங்களா. 900 இந்த நம்பர் வந்திருக்கு, உடனே 69 பாஸு. அந்த மீதி உள்ள பேரில் 16 பாஸு. ஆனால் மீதி 3 நம்பரையும் இப்போ இதுக்கப்புறம் 3 நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. இதுலேருந்து ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ இந்த 3, 7, 4, 5, 7க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரே ஒரு நம்பர் தான் 98, 89 சரிங்களா. இதில் இன்னொரு பேர் இருக்குது, நான் அந்த பேர் நான் ஆட் பண்ணல. 24, 42 இந்த நம்பர்ஸும் வரும். இதில் நமக்கு காமனாக சீக்கிரமாக வரதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 98, 89 தான் வருது. இதையாவது நீங்கள் 3, 7, 4, 5, 7 சரிங்களா. இந்த நம்பரு மொத்தமாக 6 நம்பரில் இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இந்த வருஷம் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. எதுவுமே பழைய மெத்தட் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து நானே ஏன்னா மெத்தடு ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பேட்டர்ன் 3 பேட்டர்ன் எடுத்து நானே மறந்துடுவேங்கிறதுக்காக தான் சார்ட் போட்டு வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா.
நான் பழைய பேட்டர்ன்னா டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுவேன். நானுமே மறந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லியுமே வரதில் அந்த சார்ட் எடுத்து வச்சுட்டு நமக்கு மேட்சிங்காக ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நான் 900க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணேன். 15 16 96 69 வரணும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கிறத ரிமெம்பர் பண்ணேன். அதே மாதிரி வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கும் நான் ரிமெம்பர் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேரில் நமக்கு வரணும். ஆனால் இந்த 98 89ங்கிறது தான் சீக்கிரமாக வரும். சரிங்களா? இதை தயவுசெய்து ஃபுல்லாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் சார்ட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா டன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.